ஒருவேளை மழைநீர் சேகரிப்பு திட்டம்ங்கறத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ? வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க போயா. குழந்தைகள் ஜாக்கிரதைன்னு போர்டாவது வைங்க. நம்மளால பல குழந்தைகள் சாப்பிடுது அப்படின்னா அந்த நெல்லை சாலமோன் ஏய் ஓ அப்படிங்கும்போது சிரிச்சுக்கிட்டு அது படக் படக்குன்னு அள்ளி சாப்பிடுதுன்னா அது சந்தோஷமான விஷயம் தானே சார். எனக்கு வாசிக்க தெரியாது அப்படி கையை மட்டும் காட்டிடுது. ஏன் என்னது ஒன்றை திட்டி போட்டிருக்க நீ கையை காட்டுற அப்படிமா. இந்த இன்ஸ்டாவில் பார்த்துட்டு தீவினை போட்டுன்னு வெப் சீரிஸ் அதில் கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. எங்கள் தலைவர் தானை தலைவர் தங்க தலைவர் போராடுவோம் போராடுவோம். ஹாய் வணக்கம். இன்றைக்கி மனித சமுதாயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், அந்த மனுஷனுக்கு போய் ஓடி போய் குரல் கொடுக்கறதுல நம்ம நண்பர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பார். இவர் மட்டும் குரல் கொடுக்கறதில்ல, குரல் கொடுக்கறதுக்குன்னே ஒரு சங்கத்தையே உருவாக்கியிருக்காருன்னா பாருங்களேன். சங்கத்தில் ஏகப்பட்ட கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னு வைங்க, ஒட்டுமொத்த கூட்டமும் போய் குரல் கொடுப்பாங்க. ஓகேயா? என்ன புரியலன்னு பார்க்குறீங்களா? சரி, அவர்கிட்டயே நம்ம எப்படி குரல் கொடுப்பாருன்னு கேட்டுருவோமா? அதாவது நெல்லையிலேருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார். நெல்லை சாலமோன். நீங்கள் இன்ஸ்டாவில் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மரமண்ட சேனலுக்கு வாழ்த்துக்கள். இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் சுவிட்ச் அழுத்துங்க. இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பவித்ரன் சார் வந்து ஆரம்பித்து சினிமாவில் ஒரு 30 ஆண்டு காலமாக இருக்கார். ஒரு நல்ல நண்பர், ஒரு வெள்ளத்தனமாக பேசக்கூடியவர். நான் தான் கருப்பாக இருக்கேன், ஓகேவா? அவர் மனசு வெள்ள. அதனால சார் ஒரே நிமிஷம், சந்தரி சாக்கில் மரமண்டன்னு சொல்லிட்டாரு பாருங்க. அந்த சேனல் பேர் ஓ சேனல் பேரு தானே உங்க சேனல் பேரு தானே மரமண்டன். ஆமாம், நான் என்னையோன்னு நினைச்சிட்டேன். உங்களை மரமண்டன் சொல்ல முடியாது. சரி சரி சரி. நீங்க வந்து யோசிக்க போய் தானே அவ்வளவு முடி உங்களுக்கு கொட்டி இருக்கு. அதாவது நான் மூளையை யூஸ் பண்ணவே மாட்டேன், ஸ்பாட்ல அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். நான் அந்த மாதிரி தான். நீங்க மூளையை யூஸ் பண்றாள் டைரக்டர் இல்லையா? நான் ஒரு நடிகர் தானே. அதனால 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 இந்த சேனலை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டாவில் வந்து இதுக்கு பேர் ஜோக்கான்னு சொல்லி பெரிய பிரபலமாயிருக்கேன். இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. அப்பப்போ கெடுக்கிறதுக்குன்னே இவரை பக்கத்தில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மேட்ரும் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. பார்த்தியா, கெடுக்கிறதுக்குனே நான் பக்கத்தில் வச்சுருக்கேனே, நண்பனாக போயிட்டானே அப்படிங்கிற வார்த்தை அடிக்கடி வருமா? அதுக்கு தான் அப்பப்போ நல்ல யோசனை வரும்போது கெடுக்கிறதுக்குனே பக்கத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை. அதனால தான் இன்றைக்கி ஹிட் அடித்து என்னுடைய வாய்ஸே டப் மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் குரல் கொடுக்கறதுக்குன்னு சொன்னீங்க தெரியுமா? ஆமாம் சார். அந்த குரலுக்கு சங்கம் பேர் என்ன தெரியுமா? தமிழ்நாடு ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் டப்பிங் கோஆர்டினேட்டர், டப்பிங் டைரக்டர் அண்டு ஸ்டூடியோ ஓனர்ஸ் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் நான். சார் இங்கேருந்து பரங்கிமலை வரைக்கும் போகுது பேர். ஆமாம், நீங்கள் வந்து 1008 சினிமாக்குள்ளே 1008 சங்கங்கள் இருக்குது. இவன் ஒத்து வராது, அவன் ஒத்து வராது, நாங்கள் தான் பண்ணுவோம், நீங்கள் தான் பண்ணுவோங்கிறீங்க. அப்போ நான் என்ன செய்வோம்? இப்போல்லாம் வந்து டெக்னாலஜி பவர்ஃபுல்லாகிடுச்சு. வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்டூடியோ வச்சுருப்பார் மியூசிக் டைரக்டர். அவர் இன்ஜினியராக இருப்பார். அவர் ஒரு அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக இருப்பார். அவர் தேட்டரில் படம் நடக்கும். அப்போ நீங்கள் எந்த மேனேஜரும் இருக்க மாட்டாங்க, டேரக்டர் மட்டும்தான் புது டேரக்டர் இருப்பார். அவர் கொடுக்கறத வாங்கிட்டு நம்ம கொடுக்குற ஆர்டிஸ்ட்டை வாங்கிட்டு போட்டு பண்ணிட்டு போயிடுவாங்க, தொல்லை இருக்காது. இப்போ தான் நம்ம கோர்ட் ஆர்டர்லாம் வாங்கி டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ வந்து நாங்கள் ப்ரொடியூசர் வந்து நேரடியாக கொடுக்கலாம், யாரும் வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. அதனால் எல்லாருக்கும் வேலை கிடைக்குது. எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும். வேலையை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையும் முதல்ல இருந்து இருக்குது. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லேபர் ஆணையர் வந்து கொடுத்தாங்க, யார் வேலையும் தடுக்கக்கூடாது, நீங்கள் உங்களுக்குள்ள வேலையை கொடுத்துக்கோங்க, இன்னொருத்தன் வேலை செய்யதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டு போட்ட சட்டம் தான். அதனால தான் எங்கள் சங்கம் வந்து இன்றைக்கி நல்லா இருக்குது. இந்த குரல் கொடுக்கறது, அதாவது நீங்கள் வந்து நடிக்க வந்தீங்களா, குரல் கொடுக்க வந்தீங்களா? நெல்லையிலேருந்து சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க சார்? சென்னையிலேருந்து வர இங்கே எல்லாருக்கும் தொல்லை கொடுக்க வந்தீங்களா? நெல்லையிலேருந்து இங்கே நிறைய பேருக்கு டைரக்டருக்கு தொல்லை கொடுத்துருக்கேன், தயாரிப்பாளருக்கு தொல்லை கொடுத்துருக்கேன், டப்பிங் இன்ஜினியருக்கு தொல்லை கொடுத்துருக்கேன், எல்லாருக்குமே தொல்லை கொடுத்துருக்கேன். ஆனால் நான் நடிக்கணுங்கிறதுக்காகத்தான் தொல்லை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக வேலையை தொல்லை கொடுக்குறேன். அவங்க வேலையை போய் கெடுத்து அவங்கள போய் நான் மிரட்டி அந்த மாதிரி பண்ணலை. எனக்கு சான்ஸ் கொடுங்களேன்.
ஓ மூஞ்சிக்கெல்லாம் இல்லை அப்படிம்பாங்க. ஏன் மூஞ்சிக்கு இல்லையா? அப்போ என்னோட கருப்பாக இருக்கவனெல்லாம் நடிக்க வைக்கிறீங்க அப்படிமா. ஏப்பா உன் கேரக்டர் வந்தால் சொல்லுவோம் போப்பா அப்படிம்பாங்க. அந்த உடனே சரி ரைட்டு ஓகே சரி ஏதோ ஒரு காலம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். இந்த குரல் கொடுக்குற விவகாரம் அதை பற்றி சொல்லுங்கள் சார். மெயின் இல்லையா? குரல் கொடுக்கறது வந்து நம்ம ஏவிஎம்ல எங்கள் உறவினர் சந்திரன் உண்டு, கார்டன் மேனேஜராக இருந்தார் டப்பிங் தேட்டரில். சரி சரி. அவர் தான் எதுக்கு இப்படி கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு வாழ்க ஒழிங்கன்னு 2 டைலாக் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஏன் இப்படி போய் இது நிற்க, இங்கே வந்து பேசுனீங்கன்னா நல்ல கையிலே காசுப்பா, பேசி முடிச்ச உடனே காசு கொடுத்துருவாங்க வவுச்சர் போட்டு. இப்படி ஒரு டப்பிங் சவுண்ட் இருக்கு, உன் குரல் தான் எருமை குரலா இருக்கா, நீ வந்து கத்தலாமே அப்படி இல்லாப்புல. சரி சரி. ஏண்ணே எருமன்னு சொல்லாதீங்கண்ணே, யானைன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு. சரி ஏதோ ஒன்று கத்தி சம்பாதி ஃபைட் வாய்ஸ் கத்து. கூட்டத்தில் எங்கள் தலைவர், தானே தலைவர், தங்க தலைவர், போராடுவோம் அப்படிம்பேன். இது பின்னாடி பல படங்கள்ல என்னுடைய வாய்ஸ் வரும். இப்போ 854வது படம் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இரு வெளிகள்னு ஒரு படம் போய்கிட்டு இருக்கு, டப்பிங் போய்கிட்டு இருக்கு. ஃபயர் கூட நம்ம தான் பண்ணியிருக்கோம். படம் பேரே ஃபயர். அதான் பார்த்தேன், எங்கே கொளுத்திட்டீங்களான்னு பார்த்தேன் நான். ஃபயர்னு ஒன்று. ஆமாம், அந்த படமும் நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி. இப்போது ஸ்கூலு யோகி பாபு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டப்பிங் இன்சார்ஜா கோஆர்டினேட்டரு நம்ம தான், பொதுச் செயலாளர் நம்ம தான், ஆள் கூப்பிடுறோம் நம்ம தான், சம்பளம் கொடுக்குறோம். நானே ராஜா நானே மந்திரி. ஐயோ, இந்த கூறுகிட்ட மலைக்கு ஒரு நேரங்கால தெரியாம போச்சு. என்ன சார் இப்படி 2 பேரும் கையை தூக்கிட்டு நடக்கிறீங்க? கழுத்துல கபோதி பின்னாடி கண்டோன்னு தெரியல. என்னது கண்ணா? சார் இப்போ நீங்கள் குரல் கொடுத்து குரல் மன்னன் அப்படின்ட்டு ஒரு பேர் எடுத்துட்டீங்க, நல்ல ஃபெமிலியர் ஆகிட்டீங்க. எங்கே போனாலும் நெல்லை சாலமன். அதாவது உங்களை சும்மா இங்கேருந்து பார்த்தாலே கூட்டத்தில் உயரமாக தெரியுறீங்க. அதே மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கும் உயரமாக வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் நடிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா, இல்லை வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கா? இப்போ நான் முயற்சியே பண்ணலை. இந்த இன்ஸ்டாவில் பார்த்துட்டு தீவினை போட்டுன்னு வெப் சீரிஸ் அதில் கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. பாக்கியராஜ் சார் வந்து சத்யராஜ் சார், விவேக் பிரசன்னாவோட காம்பினேஷன் தான் எனக்கு. சார் அதில் முத்துக்காலை சார் கூட நடிக்கிறார் போல இருக்கு. இருக்கும். என் போர்ஷன் தான் தெரியும். அது நிறைய எபிசோடில், அது 10 எபிசோடுக்கு மேலே சோனி தான் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இன்னொரு வெப் சீரிஸ் வேறு மாதிரி ஆபீஸ் சீசன் 2, அதில் வந்து விஜய் டிவி அந்த காம்பேரிங் பண்ணுவார்ல பப்பு, அவரோட காம்பினேஷனில் ஐடி கம்பெனியை கலாய்க்கிறது மாதிரி அது ஒரு சீன் நடித்தேன். நல்ல வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து எம்எஸ் பாஸ்கரோட காம்பினேஷனில், பங்காளியோட காம்பினேஷனில் நான் அரசு லாயரு, அவர் வந்து அவர் பையனுக்காக இது பண்ணுற லாயர், ஆப்போசிட் ப்ரைவேட் லாயர். அந்த தலைப்பு செய்திங்க படம், அதுலேயும் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தடுத்து படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நிறையா படம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கால் சீட்டு ப்ராப்ளம் இது நாள் வரைக்கும் வரலை, கிராஸ் ஆகாமல் பார்த்துக்கிடுவேன். ஒருவேளை எல்லாம் இறைவனுடைய செயல். அதனால் நீங்கள் இவர் வந்து ரஜினிகாந்த் ஆகிட்டார், இவர் கால் சீட்டே கிடைக்காது அப்படின்னு உங்கள் சேனலில் சொல்லிட போகிறீங்க. ஃப்ரீயாக தான் இருக்குது, மாதத்தில் 4 நாள் புக் ஆகுது. இதுதான் உண்மை. நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். கண்டிப்பாக என்னை பற்றி சொல்கிறதுனால அடுத்தவங்கள பற்றியும் தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லுவேன், இல்லைன்னா எனக்கு தெரியாதுன்றவேன். அதுக்காக பொய்யும் சொல்ல மாட்டேன், உண்மையும் ரொம்ப சொல்ல மாட்டேன். சரியா? அதான் சார், இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மற்றவங்களுக்காக குரல் கொடுப்பாருன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இப்போ நீங்கள் மற்ற நண்பர்கள் தெரிஞ்சவங்க போகிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் குரல் கொடுப்பீங்களா? அதாவது அதுக்குன்னு லாயர் இருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, இது போயிருக்கு. நம்ம பக்கத்தில் நின்னோம்னா என்ன தப்பு என்னன்னு விசாரித்து நம்ம அவங்க சைடு பேசலாம். இதுதான் நான் செய்ய முடியும். நான் வந்து அதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், இல்லைன்னா வந்து கவுன்சிலராக நிற்க போகிறேன். நான் என்ன காப்பாற்றிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். ஆகா ஓகா சேனலு, நெல்லை சாலமோன் ஐடி, இன்ஸ்டா ஐடி, நெல்லை சாலமோன் மோஜி, நெல்லை சாலமோன் ஃபேஸ்புக்கு, இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. எல்லோரும் ஃபேஸ்புக்கில் சாட் பண்ணிவிட்டு, அது இங்கிலீஷில் சாட் பண்ணானா எனக்கு வாசிக்க தெரியாது, அப்படி கையை மட்டும் காட்டிடுது. என்னது ஒன்றை திட்டி போட்டிருக்க, நீ கையை காட்டுற அப்படிமா. நீ என்னத்தினாலும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினேன்னா ஓகே, நீ இங்கிலீஷில் போட்டேன்னா எனக்கு என்ன மாதிரி தெரியும்? ஒன்றும் தெரியாது. இதுதான் விஷயம் சார். இப்போ உங்கள் இன்ஸ்டாவில் ஒரு காமெடி போட்டிருந்தீங்க. அதாவது மேக்சிமம் நிறையா நீங்கள் இந்த பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பாருங்கள்,
ம். இதுக்கு எல்லாமே ஆ. ஒரு கமெண்ட், பெரிய கமெண்ட் வந்ததை கேள்விப்பட்டேன். என்ன கமெண்ட் வந்துச்சு அதையும் நீங்களே சொல்லிருங்களேன். ஆமாம் சார். என்னன்னா, ம். ஏங்க இப்போல்லாம் எங்கள் குழந்தைக்கு வந்து ஆ. சாப்பாடு ஊட்டுறது, இதை பாடுறா பூச்சாண்டி, ஆ. உங்கள் இன்ஸ்டாவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே குழந்தை முன்னாடி காமிச்சிக்கிட்டு, இதை பாருமா பூச்சாண்டி, சாப்பிடுமா சாப்பிடுமா ஏய், அப்படின்னு நான் நாங்கள் content பிடிச்சு கொடுத்துருவேன். பிடிச்சி கொடுத்துருவோம். எனக்கே ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கண்டுபிடிச்சி இந்த மெசேஜ் சொன்னார். சார், என்னால் உங்கள் குழந்தை சாப்பிடுதில்ல சார், அதுவே பெரிய விஷயம்தான் சார். என்னால் சாப்பிடாம துப்புச்சுன்னா தான் சார் சங்கடம், வாந்தி எடுத்துச்சு, ஜுரம் வந்துச்சு அப்படின்னா தான் சார் நம்ம வந்து சங்கடப்படணும். ஐயோ, நம்மளால் ஒரு குழந்தைக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. நம்மளால் பல குழந்தைங்கள் சாப்பிடுது அப்படின்னா அந்த நெல்லை சாலமோன் ஏய் ஓ அப்படிங்கும்போது சிரிச்சுக்கிட்டு அது படக்கு படக்குன்னு அள்ளி சாப்பிடுதுன்னா அது சந்தோஷமான விஷயம் தானே சார். இதை நீங்கள் அப்படி நினச்சிக்கோங்க. இல்லை ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ நம்ம கமெண்ட் சொன்னோன்னு வைங்களேன், கோவம் வந்துடும், பிரச்சனைகள் வருது. அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் நான் கேட்டேன். அதுக்கு தான் நான் இப்போ சொல்லிட்டேன்ல உங்களுக்கு. நம்மளால ஒரு குழந்தை சாப்பிட தானே செய்யுது. அந்த சாப்பாடை எடுத்து அது கொட்டலை இல்லை, தட்டி விடலை இல்லை. ஐயோ அவர் வந்துருவாரா சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுதுன்னு சொல்லுதுன்னு அவள் அப்பாவே சொல்லுதான்னா பெரிய விஷயம் தானே, நமக்கு நல்ல விஷயம் தானே. அப்போ நம்ம 6 மாத குழந்தையிலேருந்து 60 வயசு கிழவன் வரைக்கும் நம்ம ரீச் ஆகிக்கிட்டு இருக்கோம். அது எந்த நேரத்தில் பெரிய ஆளாகவும் சின்ன ஆளாகும்னு தெரியாது. அதனால் மனசுக்கு சந்தோஷம் தான். அது அப்படி திருப்திப்படுத்திக்க வேண்டியதான், ஒன்றும் இல்லை. இதுக்கு பேர் ஜோக்காங்க டைலாக்காக கேட்டிங்களா? கண்டிப்பாக சார். அதை இன்ஸ்டாவில் பார்த்தேன் நான், பிரமாதமாக இருந்துச்சே. அது அவன் என்ன சொன்னான், சென்னையில் மழை பெஞ்சா வெள்ளம் அதிகம், வெயில் அடித்தாலும் ஓவரு, ஸ்கூலில் லீவ் விட்டாலும் கூட்டம் ஓவரு அப்படின்னு சொல்லி முடித்த உடனே இதுக்கு பேர் ஜோக்கா அப்படிமே. அதுதான் பிரபலமாச்சு. இதுக்கு பூனா சோக்கு, சூனா சோக்கு, இதுக்கெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் போட்டிருக்கான். அப்போ அவனுடைய அறியாமல் அவனுக்கு நம்ம பதில் சொல்லணுங்க தேவையில்லை. நீங்கள் இந்த 2% மட்டும் ஏன் இருக்கீங்க? அதாவது ஒரு 2000 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதில் 17 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதில் 3500 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, நல்ல நல்ல கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த 8 கமெண்ட் மட்டும் கெட்ட கமெண்ட் வந்திருக்கு, போனா சோனான்னு வந்திருக்கு. அதை ஏன் நம்ம திங்க் பண்ணணுங்க? நம்ம மெஜாரிட்டியாக 98 மார்க் எடுத்துட்டோம்ல. அப்படித்தான் நம்ம 98 மார்க்னா 100க்கு 2 மார்க்கு. அது இந்த 5 விரல் 1 விலையா இருக்கு, இந்த 2 விரல் இந்த கையில் இல்லையா சார், நம்ம விரலே இல்லை. அது இறைவனுடைய படைப்பு. அவன் அப்படித்தான் இருப்பான், இவன் இப்படித்தான் இருப்பான், நம்ம இப்படித்தான் இருக்கணும். அலமேலு, நீ இங்கே இருக்க? மேடம், என் பேரு தான் மாதவன். பாபுல போலாம். வாங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப சாரிங்க. நம்ம இனத்துல இருந்து ஒரு நடிகர் இப்போ மக்களுக்கு நல்லது செய்யணும், நீங்க குரல் கொடுக்குறேன்னீங்க, அவரு தன்னையே கொடுக்குறாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அவர் கட்சி ஆரம்பிக்கிறது அவர் பொதுநட ஒன்று சார், அவருக்கு குரல் கொடுப்பீங்களா? அவருக்கு குரல் கொடுக்கவே வேண்டாம். அவருக்கு குரல் கொடுக்கறதுக்கு பல கோடி பேர் இருக்காங்க. அதனால நம்ம அவருக்கு சப்போர்ட் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களை வச்சு ஓட்டு போட வைக்கலாம். மனசார நம்ம அவர் படங்கள் நான் பண்ணியிருக்கேன். சுறா டப்பிங் இன்சார்ஜ் நான் தான். அப்புறம் உதயா பட டப்பிங் இன்சார்ஜ் நான் தான். நல்லா அவர் கூடயே நடிச்சிருக்கிறேன். விவேக் சார் திருமலையில், விஜய் சார் காம்பினேஷனில் யோ வளன்னு பேசிக்கிட்டு இருக்காத, இடத்த காலி பண்ணியா அப்படின்னு டேக் டைவேஷன் சீனில் விவேக் சார் கூட வரும்போது நானும் வந்திருக்கேன். விஜய் சாரும் பக்கத்தில் இருந்து பேசியிருக்கோம். அதனால் நல்ல மனிதர். அவருக்காக நம்ம நம்ம நண்பர்கள்லாம் ஓட்டு போட வைக்கலாம். நான் பிரச்சாரத்துக்கு போகிற அளவுக்கு இன்னும் பிரபலம் ஆகலை. 2% தான் இப்போ மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால் நான் பேசி எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னெலாம் தெரியாது. உள்ள ஃபேக்டாக சொல்கிறேன், சரிங்களா சார்? அவருக்கு ஓட்டு போட வைக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஓட்டுக்கு துட்டு கொடுப்பாரா அவர்? அவர் தான் இப்போ மாநாட்டுக்கு துட்டா கொடுத்தாங்க, எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? ரசிகர்கள் தான் அவங்க செலவில் போனாங்க. இப்படி ஒரு மாநாடை நீங்கள் சரித்திரத்திலே பார்த்துருக்க முடியாது. நீங்கள் எந்த கட்சி துட்டு கொடுத்தாலும் துட்டு கொடுத்தா தான் கோட்ரு, பசாரிச்சி, பிரியாணி இதெல்லாம் கொடுத்தா தான், கொடுத்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் நிற்பாங்க. அப்போ அந்த சேரை விட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. காலையிலேருந்தே கூட்டம் காத்து கிடக்குன்னா அவர் மேலே உள்ள அன்பு, பாசம், ஈர்ப்பு.
இதுதான் வழிய துட்டு அவர் கொடுக்கணுங்க அவசியம் இல்லை, இவங்களும் கேட்கக்கூடிய நிலைமையிலும் இல்லை. இல்லை. அது ஓட்டு வரும்போது தான் தெரியும். அந்த ஓட்டு போடுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு அதுக்குன்னு ஒரு பெர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்க. அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டை வச்சு தான் அரசியல் கட்சிகள் ஜெயிக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 60% மக்கள் வந்து இப்போ நெட்டு கையிலே செல்லு படித்து எல்லாம் திருந்திட்டாங்க. 60% திருந்திட்டாங்க. அது 40% நீங்கள் என்ன தப்பு வேணாலும் பண்ணுங்க, இன்றைக்கி என்ன தேரும் போய் குத்துறதுக்கு, அது 40% இருக்குது. அதில் தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. இதுதான் சூத்திர ஃபார்முலா. அரசியலை நான் ஒரே இதில் சொல்லிட்டேன். நம்ம எந்த கட்சியும் கிடையாது, எனக்கு பிடிச்சதை சொன்னேன், அது என் உரிமை தானே. ஆமாம் ஆமாம் சார். அதனால வந்து தப்பு கிடையாதுல்ல. நான் அதுக்காக நான் அந்த கட்சியில் இன்னும் சேரலை. ஓகே, நீங்கள் கேட்டதுனால நான் பல் சொன்னேன். சரிங்களா? ஓகே ஓகே. ஏன்னா இன்றைக்கி ட்ரெண்டு அது மாதிரி இருக்குது, அதனால தான் அந்த துட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டேன் சார். ஓகே 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 சார். இப்போ முதல்ல நீங்கள் குரல் கொடுத்தீங்க, அப்புறம் உங்கள் உருவத்தையே கொடுத்தீங்க, அதாவது நடிக்க வந்துட்டீங்க. சரி. அடுத்தது வந்து டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் அப்படி ஏதாவது இந்த லைனில் ஐடியா வச்சுருக்கீங்களா மக்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு? தொல்லை கொடுக்கறது அதாவது நெல்லை சாலமன் கொடுக்கும் தொல்லை அப்படின்னு ஒரு படம் எடுக்கலாமா? அப்படி வேண்டாம், இதுக்கு பேர் ஜோக்கான்னு தானே ஹிட் ஆயிருக்கும். அப்போ அந்த டைட்டிலே வச்சு ஒரு படம் பண்ணலாமா சார்? இதுக்கு பேர் ஜோக்கா, இதுக்கு பேர் ஜோக்கான்னு ஒரு படம் உருவாக போகுது. அருமையான ஐடியா சார். அப்படியா? டைரக்டர் நான் கிடையாது, தயாரிப்பாளர் தான் நான் இருக்க முடியும். ஓ சரி சரி. ஏன்னா டைரக்டர் நீங்கள்லாம் இருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். அது ரொம்ப யோசிக்கணும். பணத்தை செலவழிச்சிட்டு என்ன இந்த வேலை நடக்கல இந்த வேலை நடக்கல என்ன நினச்சிட்டு இருக்கா, டைம் பண்ணி ஆகுதா, ஏயா வரல, ஷூட்டிங்னா நாங்கள்லாம் 7 மணிக்கு போயிருக்கோம்யா அப்படின்னு மிரட்டதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். அப்படின்னு குரல் கொடுக்குறதுக்குன்னு சொல்லுங்கள். குரல் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? டைரக்ஷன் நீங்களே பண்ணுங்கள். யார் மனசையும் புண்படாமல் ஒரு அறிவுபூர்வமான கேள்விகள் கேட்டு பொறுமையாக கேள்வி கேட்டீங்க. உங்கள் சேனல் வளர இந்த நெல்லை சாலமோனின் வாழ்த்துக்கள். மரமண்ட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சுவிட்ச் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெல்லை எஸ் சாலமோன். வணக்கம் மக்களே. இப்போ சார் வந்து நல்ல கேள்வி கேட்டேன்னு சொல்லியிருக்காங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதேமாரி சார் வந்து இப்போ படம் தயாரிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. படம் தயாரித்து மேலும் மேலும் வளர்ந்து இந்தியாவுக்கே குரல் கொடுக்கணும், உலகத்துக்கே குரல் கொடுக்கணும். அந்த மாதிரி அவர் பெரிய அளவில் வளர்ந்து வரணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம மரமண்டு சேனலுக்காக அவரை வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.